அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட யாத்ராவை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மகாவதார் பாபாஜி கேவ் அண்டு நீம் கரோலி பாபா ஆசிரம் போக இருக்கோம். ப்ளஸ் மந்த்ராலயம் நம்ம போக இருக்கிறோம். மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆஃபீஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. சரி, இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு விதமான டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்த டாபிக் அப்படின்னா, நினச்ச ஒரு விஷயத்த எப்படி இந்த பிரபஞ்சத்திட்டேருந்து நான் எடுக்கிறது, எப்படி இந்த பிரபஞ்சம் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும், ஸோ அதை நான் எப்படி பெறுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க மற்ற வீடியோஸில். ரொம்ப குறிப்பிட்டு சில விஷயங்கள் மட்டும் நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல போகிறேன் சில எக்ஸாம்பிள்ஸோட. ஃபஸ்ட்டு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டிங்கனாலும் இந்த பிரபஞ்சம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணும். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எந்த ஒரு விஷயம் நீங்கள் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருந்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் நினச்ச உடனே அதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் கிரியேட் பண்ணும். இந்த சூழ்நிலையும் இந்த பிரபஞ்சம் கிரியேட் பண்ணுறத நம்ம சில நேரத்தில் கவனிக்காமல் விட்டுருப்போம். நம்ம கான்ஷியஸாக இல்லாதனால என்ன பண்ணியிருப்போம்னா, ஆமாம்ல அன்றைக்கி ஒரு விஷயம் நினச்சோம், அதற்கு தகுந்தாற்போலே இந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு, அதுக்கு தகுந்தாற்போலே இந்த பர்சன் வந்திருக்காங்க, நம்ம தான் இதை கண்டுக்காமல் விட்டுருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் என்றைக்காவது நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தோணும். இல்லை ரொம்ப கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா, நேற்று தானே இந்த ஒரு விஷயத்தை கேட்டோம், இந்த பிரபஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி அதுக்கு உண்டான ஒரு பர்சனை கரெக்டாக கொடுத்துருக்குன்னு சொல்லி அந்த நேரத்திலே கவனிக்கக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிங்களோ, என்ன ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரபஞ்சம் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு உண்டான சில கால அவகாசம்ன்றது அது எடுத்துக்கும். நான் எல்லா வீடியோலையுமே சில வீடியோக்களில் நான் சொல்லுவேன் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் விதை போட்ட உடனே இன்றைக்கே மரம் ஆகணும்னு சொல்லி நினைக்காதீங்க. அதற்கு உண்டான ஒரு பக்குவ நிலைன்னு ஒன்று வரும். இப்போது நீங்கள் இன்றைக்கி ஒரு விதை போடுறீங்கன்னு வைங்களேன், இந்த விதை போட்ட உடனே இன்றைக்கி மரம் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும், அதற்கு உண்டான ஒரு சூழல் அமைக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் ஏற்படுத்துறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நிச்சயமாக மரமாக வளரப்போகுது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு உண்டான ஒரு கால அவகாசம்ன்றது எடுக்கும். ஆனால் இந்த கால அவகாசம் அப்படின்றதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க, கிடையாது. ஒரு விதையை போடுறீங்கன்னா நாளிலிருந்தே அந்த விதை ஒரு ப்ராசஸ்க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. போட்ட உடனே அந்த ப்ராசஸ்க்குள்ளே அந்த விதை இருந்தால் தான் அது ஒரு கணமாக அது வளர்ந்துக்கிட்டே வருது. அதற்குண்டான ஒரு ப்ராசஸில் இருக்குது. அப்போது நீங்கள் போட்ட உடனே நடக்குதானா? ஆமாம், நீங்கள் போட்ட உடனே அந்த வேலையை அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது, அந்த சூழலுக்கு தகுந்தாற் போல். அப்போ இந்த பிரபஞ்சமும் அப்படி தான். நீங்கள் என்ன ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்களோ, என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, இந்த பிரபஞ்சம் அதற்குண்டான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம அதை கவனிக்கிறது இல்லைன்றது ஒரு விஷயம். அதை தாண்டி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு விஷயம் வேணும்னா ஓடி தானே ஆகணும் அப்படின்னா, ஓடுறீங்க, ரொம்ப அதுக்கு பின்னாடி திறத்துறீங்க. இப்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இப்போ 2 மேக்னெட்டையும் நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் 2 மேக்னெட்டையும் எடுத்து வச்சு பாருங்கள். எடுத்து நீங்கள் இப்படி பக்கத்தில் வச்சிங்கன்னா 2 மேக்னெட்டுமே விலகி போகும். அது எப்படின்னா, இந்த ப்ளஸ் மைனஸில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் நீங்கள் வைக்கலை அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்தில் உங்களை சேர்க்கவே விடாது. அப்படியே ஒரு மாதிரி புஷ் பண்ணும், தள்ளும். இந்த 2 மேக்னெட்டும் சேராது. என்னதான் அது மேக்னெட்டாகவே இருந்தாலும், இதுவும் மேக்னெட்டாகவே இருந்தாலும் இந்த 2 மேக்னெட்டுமே ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் நல்லா புஷ் பண்ணி எவ்வளோ டைட்டாக வேணால் இது பண்ணுங்கள், அது ஒட்டவே ஒட்டாது. இப்போ இதுவே நீங்கள் மறுபக்கம் அந்த மேக்னெட்டை திருப்பி நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக போய் ஒட்டும். இதுதான் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் கிரியேட் பண்ணுறீங்க, எல்லாமே சொன்ன மாதிரி நடக்கிறீங்க, ஆனால் எந்த பக்கத்தில் உங்களுக்கு வைக்கணுன்றது தெரியல. அப்போ எந்த பக்கத்தில் வைக்கணும்னு தெரியலன்றதை நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு குழந்தைய எடுத்துக்கங்க. குழந்தைய தரத்தி நீங்கள் கொஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தை ஒரு கட்டத்துக்கு மேலே விலகி ஓட ஆரம்பிக்கும். இப்போ அந்த குழந்தைய நீங்கள் உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் பாருங்கள். பார்த்தோன்னே அந்த குழந்தைகிட்ட ஏதாவது நீங்கள் பேசுங்க, இல்லை ஏதாவது கண்ணை காமிங்க, அந்த குழந்தை உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்.
இது நார்மலாக இந்த இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எதற்கு பின்னாடி அதிகமாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்களோ அது உங்களை விட்டு விலகி சொல்லும். எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வேணும்னு சொல்லி நினச்சிட்டு அதோட ப்ராசஸை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை தேடி வரும். இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. இது என்னங்க, இது ஏதோ நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இது வேணும் இது வேணும் இது வேணும் இது வேணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஓட 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 உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகும். ஓகே, அந்த ப்ரெஷர் ஆகிறத தாண்டி உங்களுக்கு ஒரு பதட்டம் உண்டாக ஆரம்பிக்குது இல்லையா? அந்த பதட்டம் அந்த ஒரு விஷயத்தை நடத்த விடாது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு சொல்லி பாருங்கள். இதை தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா, கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம்னா, கடமையை செஞ்சிரு, பலனை எதிர்பார்க்காத, அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய பை ப்ராடக்ட்டு. அப்போது நீங்களும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ரொம்ப தொடர்ந்து ஒன்றுக்கு பின்னாடி ஓடாமல், அது பொண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமா வேணா இருக்கட்டுமே, நீங்கள் எதை வேணால் எடுத்துங்க, பொன் பொருள் எது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும், ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, யார் அதிகமாக தேடி 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 ஓடி ஓடி லவ் பண்ணுறாங்களோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்கள விட்டு விலகி போவாங்க. இப்போது அந்த பர்சன் திறத்துறாங்க அப்படின்னா இந்த பர்சன் விலகி போவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆரம்ப கட்டத்தில் லவ் பண்ணும்போது ஒரு பெண் தேடி தேடி ஆணை லவ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஆண் தேடி தேடி லவ் பண்ணும்போது இந்த பெண் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. இதுதான் இந்த பிரபஞ்சத்தோட விதி. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு நியூட்ரல் தான். இந்த இடத்துல சில நேரத்தில் இழுத்து பிடிக்கணும், இவங்க இந்த சில நேரத்தில் இதை இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலாக இங்கே கொடுக்கும்போது தான் அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுவும் எந்த ஒரு விஷயம் வேணுமோ அந்த விஷயத்துக்காக ரொம்ப நீங்கள் போட்டு புஷ் பண்ணி பதட்டப்பட்டு நீங்கள் ஓடிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது. பிரபஞ்சத்தோட விதி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்பணும், நடக்கும்ன்றதை நீங்கள் முழுமையாக நம்பணும். ஸோ இந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடியது தான் இந்த இறைவனோட வழிபாடு எல்லாமே, தெய்வத்தோட வழிபாடு எல்லாமே. நீங்கள் போய் கோயிலில் போயிட்டு முதல்ல இறைவன் முன்னாடி நின்று எனக்கு இதை ஏற்படுத்தி கொடுன்னு சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க இல்லையா, அது ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுது. அப்போ அதே மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு சம்பிரதாயம் இல்லை சாங்கியம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, பரிகாரம் ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வைங்களேன், இதை பண்ணால் எனக்கு இது விஷயம் நடக்கும்னு போது முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று பில்ட் ஆகுது. அந்த நம்பிக்கைக்கு அப்புறம் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பதட்டமாக நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நாங்கள் பண்ணுறேன், இது கண்டிப்பாக நடந்து தான் தீரும்னு சொல்லி செயலை செய்வீங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரிசல்ட் உங்களுக்கு பெருசாக அதை பற்றின கவலை இருக்காது. இதுதான் பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி. இது நீங்கள் போய் இறைவன் சொல்லி நீங்கள் இருந்தாலும், தெய்வத்துக்கு முன்னாடி கோயிலில் போய் நீங்கள் எது பண்ணாலும் அடிப்படையாக இருக்கக்கூடியது இதுதான். எது ஒரு விஷயம் வேணுமோ அதற்கு பின்னாடி ரொம்ப ஓடாமல் அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வர வேண்டிய ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்தே தீரும். குழந்தையிலேருந்து நீங்கள் ஒரு ஆண் பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாமே இதுக்கு பொது தான். அப்போது ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அதற்குண்டான ஒரு சூழல் அமைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம் நடக்கும். அப்போ இந்த பிரபஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு கணத்துலையுமே அந்த கணத்தை பயன்படுத்தி அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டிய விஷயம் சிம்பிளாக நடந்துடும், சூப்பராக நடந்துடும். இப்போ இந்த ஒரு விஷயத்தினால தான் பல பேருக்கு நினைத்த ஒரு விஷயம் நடக்காமல் இருப்பதற்கான காரணம் நிச்சயமாக என்னோட அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பிரபஞ்சம் அதை கிரியேட் பண்ணி கொடுக்குது. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த பிரபஞ்சம் இந்த ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுது. அதை பிடிச்சிக்கிறதும் அதுக்கு பின்னாடி பயணம் பண்ணுறதுன்றதும் நம்ம முழுமையாக இருக்கக்கூடிய அந்த கவனத்தை பொறுத்தது. ஸோ நீங்களும் உங்களோட லைஃப்பில் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அந்த விஷயம் உங்களோட வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். அதற்கு உண்டான ஒரு சூழலையும் இந்த இயற்கை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கும். அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபைனலாக ரொம்ப ஓடாதீங்க, திறத்தாதீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஈர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் போங்க. இப்போது இரும்பாக இருக்க போகிறீங்களா காந்தமாக இருக்க போகிறீங்களான்றது உங்கள் கையில் இருக்குது. ஈர்க்கக்கூடிய நிலைக்கு போனோன்னா காந்தமாக மாறணும். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.